நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். சினந்திருகு களிற்றுருவை போர்வை வைத்தார். செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர். இனந்துருவி மணிமகுடத் ஏற தூற்ற இனமலர்கள் போத விழுந்து மதுவாய்ப்பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. மாசி மகத்திற்காக கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடுவதால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இத்தலத்தின் குளத்தில் நீராடினாலும் கிடைக்கும் என்கிறது புராணம். பாண்டவர்களின் தாய் குந்தி தேவி பஞ்சபூதங்களினால் குழந்தை பெற்றாள் என்பதால் அவளுக்கு தோஷம் ஏற்படுகிறது. இந்த தோஷம் நீங்க குந்தி தேவி நாரதரிடம் யோசனை கேட்கிறாள். 7 கடல்களில் நீராடினால் தோஷம் நீங்கும் என நாரதர் கூறினார். நான் பெண், என்னால் எப்படி 7 கடல்களில் சென்று நீராட முடியும்? எனவே வேறு ஏதாவது வழி கூற வேண்டும் என்கிறாள் குந்தி. அப்படியானால் கும்பகோணம் அருகிலுள்ள நல்லூர் சென்று கல்யாண சுந்தரேஸ்வரரை வழிபடு, அதற்குள் நான் வழி சொல்கிறேன் என்கிறார் நாரதர். குந்தி வழிபாடு செய்து வருவதற்குள் நல்லூர் தலத்திலுள்ள குளத்தில் 7 கடல்களின் நீரையும் நாரதர் சேர்த்து விடுகிறார். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த குந்தி தன் தோஷம் நீங்க நல்லூர் குளத்தில் நீராடுகிறாள். மகம் நட்சத்திரத்திற்குரிய கோயில் நல்லூர் என்றும், இக்குளத்தில் நீராடினால் கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடிய பலன் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. இங்குள்ள கல்யாண சுந்தரேஸ்வரர் தினமும் 5 தடவை நிறம் மாறுகிறார். தாமிர நிறம், இளஞ்சிவப்பு, தங்க நிறம், நவரத்ன பச்சை, இன்ன நிறமென கூற முடியாத தோற்றம், இப்படியே 5 வண்ணத்தில் காட்சி தருவதால் இவர் பஞ்சவர்ணேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். இத்தலத்தில்தான் சிவபெருமான் நாவுக்கரசருக்கு பாத தரிசனம் தந்தார். அன்று முதல் இங்கு பெருமாள் கோவிலை போல சடாரி வைக்கும் வழக்கம் ஏற்பட்டது. 8 கைகளுடன் கூடிய காளி இங்கு அருள் புரிகிறாள். இமயமலையில் பார்வதியை சிவன் திருமணம் செய்யும் காட்சியை காண உலகில் உள்ள உயிரினங்களும் திரண்டு நிற்கின்றன. இதனால் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. உலகை சமப்படுத்த அகத்தியரை தென் திசைக்கு செல்லும்படி சிவபெருமான் ஆணையிட்டார். தனக்கு திருமணத்தை காணும் வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டதே என அகத்தியர் வருந்துகிறார். நான் உனக்கு திருமண காட்சி அருள்கிறேன் என்கிறார் சிவன். அதன்படி அகத்தியருக்கு இறைவன் இத்தலத்தில் திருமண காட்சி அருளினார். இதை கண்டு மகிழ்ந்த அகத்தியர் இங்குள்ள சுந்தரலிங்கத்தின் வலதுபுறம் மற்றொரு லிங்கத்தை வைத்து பூஜி பேறு பெற்றார். அகத்தியர் தரிசித்த திருமண கோல மூர்த்தியை மூலலிங்கத்தின் பின்புறம் காணலாம். இக்கோயிலில் உள்ள சோமாஸ்கந்தமூர்த்தி திருவாரூர் தியாகராஜருக்கு ஈடாக உள்ளது. மாசி மகத்தின் போது இவர் கோயிலுக்குள் உலா வருவார். மாடக்கோயிலின் படிகள் வழியாக இவர் இறங்கும்போது அடியார்கள் வெண் சாமரமும் விசிறியும் வீசுவார்கள். ஆனாலும் கூட பெருமாளின் முகத்தில் வேர்வை துளிகள் அரும்புவதை காணலாம். இக்கோயிலில் உள்ள வில்வ மரத்தை ஆதிமரம் என்கின்றனர். முதலாக தோன்றிய வில்வ மரம் இதுதான் என கூறப்படுகிறது. இந்த வில்வ இலைகளால் இறைவனை அர்ச்சனை செய்ய நமக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இத்தல இறைவன் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறார். இவர் தினமும் 5 நிறத்தில் காட்சியளிப்பதால் பஞ்சவர்ணேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். அம்மன் திரிபுர சுந்தரி தனி சந்நிதியில் காட்சி தருகிறாள். இது தவிர 8 கரங்களுடன் ஆடும் நடராஜர், அப்பர், சம்பந்தர், சுந்தரர், காசி விஸ்வநாதர், அகஸ்தியர், கணநாதர் ஆகியோரும் காட்சி தருகின்றனர். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இங்கு வழிபாடு செய்தால் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கருவுற்ற பெண்கள் சுகப்பிரசவத்திற்காக வளைகாப்பு நடத்தியும் நினைத்த காரியம் நினைவேறவும் இத்தல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். ஊர் நல்லூர். புராண பெயர் திருநல்லூர். தலவிருட்சம் வில்வம். தீர்த்தம் சப்த சாகரம். மூலவர் கல்யாண சுந்தரேஸ்வரர், பஞ்சவர்ணேஸ்வரர்.
அம்மன் கல்யாண சுந்தரி, கிரி சுந்தரி. இத்தலத்தின் மேற்கு கோபுர வாயிலில் மேற்புறம் பலிப்பீட வடிவில் கணநாதர் வீற்றிருக்கிறார். இந்த வடிவத்துடன் இத்தலத்திலும் காசியிலும் மட்டுமே கணநாதர் வழிபடப்படுகிறார். ஆண்டுக்கு ஒரு முறை இரவில் நடக்கும் கணநாதர் பூஜை சிறப்பானது. அன்றைய தினம் இந்த ஊரிலும் பக்கத்து ஊரிலும் உள்ள மக்கள் தங்கள் பசு ஒருவேளை கறக்கும் பாலை அப்படியே கொடுத்து இப்பூஜையில் கலந்து கொள்கின்றனர். இந்த பூஜையை பக்தர்கள் பார்க்க முடியாது. இத்தலத்தில்தான் அமர்நீதி நாயனாரை சிவபெருமான் ஆட்கொண்டார். மூலமுண்டகனுபூதி மந்திர பராபரஞ்சுடர்கள் மூணு மண்டலம் அதார சந்தி முகம் ஆறு இந்திரதர் உந்தளா மே மூதுரம் பலவ பீடம் அந்தமோ இல்லாத பந்த ஒளி ஆயிரம் கிரண மூணும் இந்து ஒளி ஜோதி விண்படிக்க விந்து நாதம் ஓலமென்று பல தாள சந்தமிடு சேவை கண்ட முதை வாரியுண்டுலகில் ஏழு கண்டு விளையாடியந்து கதிர் அங்கிஷு ஊலம் ஓடுமந்த கலி காலொடுங்க நடு தூணில் தங்க வரிஞான வழ்கயிறு மீதணைந்து சத்த கோடி சந்திர ஒளி சந்தியா ஆதோ முருக சூலி அந்தரி கபாலி சங்கரி புராரி அம்பரி குமாரி என் குண சுவாமி பங்கி சிவகாம சுந்தரியு கந்தசே ஏ சூரசங்கர குமார இந்திர சகாய அன்ப உபகார சுந்தர் குகாயனும் சுருதி யோலமுன்ற நட நங்கொள்வே ஏலா சீலவில் பொடி இடாத வெஞ்சமண மாள வெங்கழுவிலேறு மென்று பொடி நீரிடும் கமல பாணி சந்திரமுக கந்தவே ஏழே தேவரம்பைரமுதீன மங்க தருமான் அணைந்த புயதீர சங்கர் தியாகர் வந்துர் நல்லூர் அமர்ந்து வள தம்பிரா ஆனே முருக ஓடுமந்த கலி காலொடுங்க நடு தூணில் தங்க அறிஞான வழ்கயிறு மீதணைந்து சத்த கோடி சந்திர ஒளி சந்தியா ஆதோ முருக சங்கர தியாகர் வந்துர நல்லூர மல்ந்து வள தம்பிரா ஆனே.